வணக்கம் மக்கள்ஸ், திஸ் இஸ் ராப். இன்றைக்கான வீடியோ ப்ரீடிங் நெட்டை பற்றி தான். ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ரீடிங் நெட் வந்து அது எனக்கு சக்ஸஸாக இல்லையா. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங் நெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஸ்க்ரீனில் தெரியும். அது எது எனக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து நம்ம நெட்டு. எப்படின்னா வந்து ஒரு 3 நெட்டு சேர்த்து டேக் பண்ணியிருக்கோம். அடியிலையும் வந்து ஒரு டேக். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 1 2 3 4 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு நெட்டோட காஸ்ட் வந்து 25 ருபீஸ். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 100. இதுக்கான ரேட் வந்து 100 ருபீஸ் இது செட்டப் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதே சேம் தான், பட் ஆனால் வெறும் 2 மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் கீழே வந்து ஓப்பனாக இருக்கும். எதுக்காகனா நம்ம ஜஸ்ட் இப்போது ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ண ஜஸ்ட் அப்படி ப்ளேஸ் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்து நம்ம பேரண்ட்டை போட்டிங்கன்னா அது லே பண்ணுற குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்லேயே வெளியே இந்த ஹோல்சேலே வெளியே வந்துடும். ஸோ என்னென்னா இதுவும் வந்து ஒரு டைப் தான், யூஸ்ஃபுல் தான். கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு 50 ருபீஸ் தான், 50 ருபீஸ் தான் வரும் ஜஸ்ட். ஆனால் கீழே எதுவுமே பாட்டம் வந்து க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ இது ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ப்ளேஸ் பண்ணுற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ளாட்டாக இல்லாமல் கொஞ்சம் பள்ளமாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம போடுற பேரண்ட் வந்து அந்த கேப் வழியாக நைஸாக வெளியே வந்துடும். ஸோ இதுதான் இதில் டிஸ்அட்வான்டேஜ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 இருக்குது, கொஞ்சம் சைஸும் பெருசு. ஆனால் என்ன ஒரு இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இது வந்து ப்ரீடிங் ரேட் வந்து 100 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ இதுதான் வந்து இது ரெண்டுத்துக்கான டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம நெட்டு இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெட்டு இந்த ஃபேப்ரிகேட்டட் நெட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதில் வந்து 2 டைப் நான் யூஸ் பண்ணி இருக்கிறேன். ஸோ அதை காட்டுறேன், எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு காட்டுறேன். ஸோ இது 2 டைப்பு. ஆக்சுவலாக இதுதான் நான் ஆன்லைனில் வாங்கினது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12 பீஸ் வரும். 250 அந்த ரேஞ்சில் வந்து ஆக்சுவலாக 253 சம்திங் அந்த ரேஞ்சில் வந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து கிட்டத்தட்ட 12 பீஸ் இருக்கும். ஸோ இது நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த நெட், ப்ரீடிங் நெட்டு சொல்லி நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதில் போட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுதான். இது ஆக்சுவலாக நான் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணது தான். ஜஸ்ட்டு வந்து ஒரு பிரியாணி பாக்ஸ் ஆக்சுவலாக. இதில் வந்து ஒரு நெட்டை அப்படி போட்டுட்டு இதோட மூடியை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஆக்சுவலாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்படி போட்டு லாக் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக லாக் ஆகிடும். இதில் வந்து எந்த இஷ்யூமே வராது. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு புல் பண்ண கூட வெளியே வராது, அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும். மேலேயும் அதுமாரி அந்த பிரியாணி டப்பாவோட பாக்ஸோட பாட்டம் வந்து ஹோல்ஸ் போட்டு ரவுண்ட் பண்ணிட்டிங்கன்னா பக்காவாகிடும். ஆனால் வந்து இதில் கண்டிப்பாக வந்து ஒரு தெர்மாக்கோல் அந்த மாதிரி டேக் போட்டு கட்டி வைக்கணும், ஹோல்ஸ் போட்டு கட்டி வைக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் என்ன தான் தண்ணியை கம்மியாக வச்சுருந்தாலும் இந்த மாதிரி இது போட்டால் தான் உங்களுக்கு வந்து மேலே வந்து ஆக்சுவலாக மிதக்கும். இல்லைனா வந்து அப்படியே சிங்க் ஆகிடும். ஸோ இது ஒரு டைப் ஆக்சுவலாக. இது கூட வந்து ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ஜஸ்ட்டு பிரியாணி டப்பா இந்த நெட்டு வந்து ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எதாவது கிடைக்கலாம், வீட்டில் தான் இருந்தால் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நெட்டு மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணுறோம் மாதிரி இருக்கும். பட் இது ஓகே. இது வந்து தெரிஞ்சது ரொம்ப பெஸ்ட் ஆக்சுவலாக இது மாதிரி. ஆனால் என்னென்னா எனக்கு இந்த நெட்டு கிடைக்கிது வந்து ரொம்ப கொஞ்சம் ரேராக கிடைக்கிது. இது எனக்கு ஒன்று தான் இருந்தனால இது ஒன்று தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். மற்றபடி இது வந்து நல்ல சிஸ்டம் ஆக்சுவலாக. இது நல்ல ஒரு மெத்தட் ஆக்சுவலாக. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா, அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஆனால் இது வந்து ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டான சைஸ் தான் ஆக்சுவலாக. அது ஹோல்ஸ் இதுவும் எனக்கு தெரிஞ்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சுவலாக சொல்லலாம். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 40 50 கிட்ட வரும். இப்போது வந்து நீங்கள் வாங்க போனீங்கன்னா, இப்போ ஈரான் வார் அந்த மாதிரி போய்ட்டுருக்கனால பிளாஸ்டிக்கோட ரைஸ்லாம் எங்கேயோ ஏறிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 50 60 கிட்ட போகும் ஒரு பீஸ் இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட். இது வந்து நீங்கள் தெர்மாக்கோல் எதுவுமே கட்டணும் அவசியமே கிடையாது. பிகாஸ் இது வந்து நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து க்ளோஸ்ட் ஆக்சுவலாக. இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, எல்லாமே வந்து ஆக்சுவலாக க்ளோஸ்ட். ஸோ என்ன ஒன்று நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே ஆக்சுவலாக மிதக்கும். இது வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, மேலே மிதக்கும். பட் ஆனால் இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் வந்து பேரண்ட் இதில் போட்டிங்க, தண்ணி வந்து ஆக்சுவலாக இந்த லெவலில் நிற்கும். இந்த எல்லோவோட கீழே இந்த லெவலில் நிற்கும் ஆக்சுவலாக. ஸோ நிற்கும் போது என்ன பண்ணணும்னா, பேரண்ட் இதில் இருக்கும். ஸோ தண்ணி இந்த லெவலில் இருக்கும்போது அது ஈஸியாக ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இதில் ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்.
ஆனால் வந்து நம்ம அது ஒரு ரெட்டிஃபை பண்ணலாம். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மூடி நம்ம வீட்டில் ஏதாவது மூடி இருந்தால் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு சொல்யூஷனாகவே சொல்லலாம். இது ஆக்சுவலாக இதுக்கான சொல்யூஷன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதே மாதிரி இதுக்கான மூடி வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் ஆக்சுவலாக போட்டு ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க ஜம்ப் பண்ணாமல் இருக்கிறது சும்மா ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் மூடி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற 4 டைப்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம தனித்தனியான எப்படி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறேன். நான் காட்டுறேன் ஆக்சுவலி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நோட்டீஸ் பண்ணேன். இப்போ என்னென்னா வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த ப்ரீடிங் நெட்டுமே எதுவும் போடல. ஆனால் வந்து கப்பி வந்து குட்டி போட்டிருக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணேன். 2 இருக்குது ஆக்சுவலாக. ஸோ என்ன ஆகுனா இது வந்து இப்போ நான் நோட்டீஸ் பண்ணேன். ஆனால் சில டைம் வந்து அப்படியே நோட்டீஸ் பண்ண அப்படியே விட்டுட்டேன்னா கண்டிப்பாக பேரண்ட் வந்து அந்த ஃப்ரைஸை சாப்பிட்ரும். ஆனால் வந்து நான் பார்த்த வரையும் வந்து நிறைய பேரண்ட் கப்பீஸ் வந்து சாப்பிட்றது இல்லை. ஆனால் ரொம்ப ரேராக தான் 2-3 வெரைட்டிஸ் மட்டும்தான் சாப்பிடுது நான் பார்த்த வரையும். ஸோ இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா வந்து சாப்பிடல. ஆக்சுவலாக இதோட வெரைட்டி என்னன்னா பிங்க் வைல்ட் டைல். ஸோ இப்படி தான் நம்ம வந்து சிலதெல்லாம் மிஸ் பண்ணுறோம், நம்ம லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு அந்த ப்ரீடிங் நெட் இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நிறைய குட்டி போட்டிருந்துருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 100 ருபீஸ் காஸ்ட் நெட் இது தான். ஸோ இதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 1 2 3 4 இருக்குது. பாட்டம்லேயும் அடியில் இருக்குது. இப்போது இதில் பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து கோரல் ப்ளூ சொல்லிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 டேஸில் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் இறக்கிறோம். ஸோ இது வந்து எப்படின்னா நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஸோ இதோட நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 7 இன்ச் ஆக்சுவலாக. ஸோ நான் யூஸ் பண்ணுற நெட்டும் பார்த்திங்கன்னா கரெக்டாக அதே சைஸ் தான் வரும். அப்படி வரலாம் நீங்கள் வந்து மேனுவலாக வந்து இதை வந்து கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இது போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவேன். க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஜம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மெத்தட். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக வந்து எவ்வளோ பேரண்ட் வேணும் இதில் போட்டுட்டு அது பாட்டு கிடக்கும். ஆக்சுவலாக வெளியே ஜம்ப் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட்டு வெளியே எஸ்கேப் ஆகிறதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஸோ இதில் போடுற குட்டீஸ் வந்து இந்த கேப் வெளியே வந்துடும். ஸோ நம்ம செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா எல்லோ டாக்ஸி. ஸோ எல்லோ டாக்ஸியில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சுற்றி ப்ரைஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக தெரியுதா, ஏற்கனவே ப்ரைஸ் நிறைய இருக்குது. அது நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பேரண்ட் ஒன்று போட்டிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா இன்னும் ப்ளே பண்ணுற கண்டிஷன் தான். ஆக்சுவலாக இதே தெரிஞ்சு 2 வீக்ஸில் 2 டேஸ் 3 டேஸில் போட்டுருவோம் நினைக்கிறேன். நல்லா பல்ஜாக தான் இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் டைப். ஆனால் இதில் என்னென்னா லைட்டாக ஒரு சின்ன ஒரு கேப் இருந்தால் கூட அண்ணாத்த எஸ்கேப் ஆகிடுவார். இப்போ ஒரு சின்ன கேப் மாதிரி விட்ருக்கேன், அதை எஸ்கேப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் இதில் இருக்க ப்ராப்ளம். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ். ஆனால் மற்றபடி வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் தான். ஒரு ஜஸ்ட் 50 ருபீஸ் தான். 2 நெட்டு 50 ருபீஸ் தான். ஆனால் என்ன அடியில் இருக்க பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும். இப்போது இந்த டப்பு பார்த்திங்கன்னா இது நான் மேலே வச்சுருக்கனால என்ன ஆகுனா கரெக்டாக சென்டர் பகுதி வந்து கொஞ்சம் கீழே கொஞ்சம் பல்ஜ் ஆகும். அந்த டைமில் வைக்கும் போது உங்களுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்காது. ஸோ அந்த டைம் வந்து இது கண்டிப்பாக வந்து எஸ்கேப். பட் ஆனால் இது கரெக்டாக இருக்குது, இதில் ஆக்சுவலாக எஸ்கேப் ஆகலை. ஸோ இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் செகண்ட் டைப். இதுவும் வந்து ஓகே தான். இதுலேருந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக இந்த மாதிரி குட்டிலாம் வெளியே வந்து நான் எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக அப்படி வந்தது தான் இதோட இன்னொன்று போட்டிருந்தேன். அதோட குட்டீஸ் தான் இதெல்லாம் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் தேர்ட் டைப். ஸோ இந்த தேர்ட் டைப் என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி காமிச்சிருந்தேன். ஒரு 2 ஃப்ரைஸ் இருந்துச்சு. நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைஸ் தான் இருந்துச்சு, ஒரு ஃப்ரைஸ் காணும் ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்து இந்த மெத்தடில் ஆக்சுவலாக போட்டு 2 பேரண்ட்டையும் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக 2 ஃபீமேல்ஸ். இதுலேயும் வந்து ஆக்சுவலாக குட்டி போடுற ஸ்டேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினைக்கிறேன் குட்டி போடுறதுக்கு.
ஸோ இதுதான் நம்ம தேர்ட் மெத்தட். ஸோ இதில் தெர்மோகால் இருக்கனால அப்படியே இது ஃப்ளோட்டிங் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்சுவலாக. ஒரு 2 பேரண்ட்டு 3 பேரண்ட்டு போடுறதுக்குலாம் சூப்பர் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நம்ம தேர்ட் மெத்தட். நல்லாயிருக்கு ஆக்சுவலாக இந்த மெத்தடும். இதுதான் நம்மளோட ஃபோர்த் மெத்தட். ஆனால் இது வந்து நான் வந்து இதில் தெர்மோகோல் இந்த டேக்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணது இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மிக்சர் கப்பீஸ் தான் போட்டிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ மிக்சர் கப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேரண்ட் இருக்குது. ஆனால் இது வந்து சின்ன சின்ன ஃப்ரைஸ்லாம் சாப்பிடல. ஸோ சின்ன சின்ன ஃப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது கூட தான் சுற்றிட்டு இருக்கு. இந்த ஹோல்ஸ் வழியாக வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய இருக்குது ஆக்சுவலாக. மிக்சர் கப்பீஸ் இவ்வளோ நிறையா இருக்கும் ஆக்சுவலாக, பார்த்தாலே தெரியும். ஸோ இதுதான் நம்ம ஃபோர்த் மெத்தட். ஆனால் அது தெர்மோகால் கட்டணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஃப்ளோட்டிங் தான் ஆகும். அதுவும் நான் காட்டுறேன், ஃப்ளோட்டிங் ஆகும். ஸோ இதில் போடுற குட்டீஸ் எல்லாம் இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போய்டும். இதுதான் நம்மளோட ஃபோர்த் மெத்தட். இது தெர்மோகால் இல்லாமல் யூஸ் பண்ணுறது வந்தோட காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா மில்கி ஒயிட். இதில் வந்து ஆக்சுவலாக நான் 2 பேரண்ட்டு போட்டேன். இதில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேரண்ட் தான். இதை நான் எந்த தெர்மோகால் எதுவும் போடல. பட் ஆனால் அது ஃப்ளோட்டிங் தான் ஆகும். இது பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் தான் ஆகும். இது மில்கி ஒயிட் ஒரு பேரண்ட் இருக்குது. ஆனால் இதோட இன்னொரு பேரண்ட் பார்த்திங்கன்னா கீழே அது ஒரு பேரண்ட். இப்போ நான் இதில் போட்டுட்டேன். ஆனால் என்ன ஆகும்னா இது வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி இங்கே வெளியே வந்துடும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு. ஸோ இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு இது மூடி போட்டிங்கன்னா பெஸ்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஃப்ளோட்டிங் தான் ஆகும். இது வந்து உள்ளே போகாது. நான் சொன்னல இந்த சுற்றி இருக்க அந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உள்ளே சிங்காக விடாது. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இது ஒரு நல்ல டைப் ஆக்சுவலாக. இது காஸ்ட் எஃபெக்டிவ். இந்த மெத்தட் ஆக்சுவலாக நல்ல மெத்தட் ஆக்சுவலாக. அது இப்போ நீங்கள் இது வந்து தைரியமாக அதில் விட்டுட்டு நீங்கள் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக காப்பாற்றலாம் அதில். ஆனால் சில இது பார்த்திங்கன்னா கூட ஒரு ப்ரைஸ் ஒன்று சுற்றிட்டு இருக்குது. ஸோ இதுக்கு பயம் இல்லை போல் இருக்குது பேரண்ட்டை பார்த்து. ஓகே. ஆனால் இப்போ வந்து என்னென்னா இப்போ பிளாஸ்டிக் இரான் வார் அந்த இதனால் இப்போ இந்த கிரேட்டு பார்த்திங்கன்னா எல்லாம் 75% கிட்ட ஒரு ஹைட் பயங்கர ஹைட்டில் போயிடுச்சு ரேட்டு. ஸோ நீங்கள் இப்போது டபுள் ட்ரிபிள் மடங்கு ரேட் அதிகமாகிடுச்சு இந்த கிரெட்டு, இந்த டப் எல்லாமே பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே. இப்போ ஆல்பினோ ஃபுல் ரேட்டு பார்த்திங்கன்னா அதுவும் வந்து ரெண்டு பேரண்ட் வந்து அப்படியே உள்ளே விட்ருக்கேன். ஸோ இதுவும் குட்டி போடுறதா இந்த மாதிரி. ஸோ எல்லாத்துலையும் இந்த மாதிரி தான் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து கொய் ரெட் இயர் பிக் இயர் சொல்லுவாங்க. ஸோ அதோட குட்டிஸ். ஆனால் இது வந்து நான் நார்மலாக வந்து எந்த இதுவுமே போடல, நெட் எதுவும் போடல. ஸோ நார்மலாக குட்டி போட்டுச்சு, அப்படியே எடுத்து கலெக்ட் பண்ணி இதில் போட்டுட்டேன் ஆக்சுவலாக. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த லாஸ்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுலேயும் இருக்குது ஆக்சுவலாக. இது என்ன வெரைட்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ப்ளூ க்ரீன் மாஸ்கோ. ஸோ எல்லாமே இது சிலதெல்லாம் ஜம்ப் பண்ண மாட்டேங்குது, இதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. ஸோ இதில் மூடி மேலே கவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது நான் நேற்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட் டைப் இந்த ஃபோர்த் டைப் அது மூலமாக எடுத்த நிறைய குட்டீஸ் ஆக்சுவலாக. இது குட்டி குட்டி கொஞ்சம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று வந்து மாஸ்கோ பிளாக் அது போட்டது ஆக்சுவலாக. ஸோ அதுவே நம்மளுக்கு நிறைய ஆக்சுவலாக வந்துருச்சு ஆக்சுவலாக. மாஸ்கோ பிளாக் மட்டும் நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு ஆக்சுவலாக. ஸோ இதுதான் நேற்று நம்மளுக்கு வந்த ரிசல்ட் ஆக்சுவலாக. கீழேயும் அதே தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் ப்ளூ, அதுவும் நேற்று வந்து நம்ம அந்த ஃபோர்த் மெத்தட் அது மூலமாக வந்த குட்டீஸ் ஆக்சுவலாக. ஓகே. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் டைப் தான் பெஸ்ட் ஆக்சுவலாக. காஸ்ட் எஃபெக்டிவ், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் நிறைய காப்பாற்றலாம். ஓகே. அதுதான் இந்த வீடியோத்துக்கான என்னோட இது. பட் சில பேருக்கு வந்து சிலது பெஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா வந்து இப்போ காஸ்ட்டு வந்து 50 முடிஞ்சிடும், 50, 60 அந்த ரேஞ்சில் முடிஞ்சிடும். அந்த ரேஞ்சில் முடியும் போது உங்களுக்கு வந்து இது வந்து ஓகேவாக இருக்கும். சில பேர் என்னோட டப் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. சின்னது தான். ஸோ பெருசில் போனீங்கன்னா ஒரு 60, 70, 80 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் ஷேர் பண்ணுங்கள். ஸோ see you guys, bye.